இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமானால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் குரல் எழுப்பி வந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஆனாலும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதில் மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் விடாப்பிடியாக உள்ளனர். மதுரையில் நடந்த மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பேசிய தாக்கூர் திமுகவை கடுமையாக வசைபாடினார். நாங்கள் மரியாதையை மட்டும்தான் கேட்கிறோம். கூட்டணி கட்சியிலிருந்து 2 பேர் அமைச்சரானால் என்ன தவறு? நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு அதே மரியாதையை தர வேண்டும். மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம். எம்பி எம்எல்ஏ பதவி மண்ணாங்கட்டி பதவி என்று பரபரக்க வைத்தார். அவரது பேச்சு திமுக தலைமைக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவரை திமுக தலைமை தொடர்பு கொண்டு மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுத்து, அவர் இனி இப்படி பேச முடியாமல் கடிவாளம் போடுங்கள், அதை உடனடியாக செய்தால்தான் காங்கிரசுடன் கூட்டணி வைப்போம், இல்லை என்றால் காங்கிரசுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற முடிவை எடுப்போம் என திமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதோடு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் திமுக நெருக்கடி கொடுத்தது. இதனால் அவர் நேற்று பெங்களூருக்கு அவசரமாக சென்றார். அங்கு காங்கிரஸ் தலைவர் கார்கேவை சந்தித்து மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். திமுக மேலிடம் விடுத்த எச்சரிக்கை குறித்தும் கார்கேவிடம் விளக்கிய செல்வ பெருந்தகை, திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிப்பதாக டெல்லி மேலிடம் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே திமுக செய்தி தொடர்பாளர் செயலாளர் இளங்கோவன் அளித்த பேட்டியில், அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் மாநில தலைவரும் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் கேட்போம், மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் அவர்களின் கட்சி பார்த்துக் கொள்ளும் என்றார். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் தமிழக காங்கிரஸைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 150 பேர் கார்கேவுக்கு நேற்று பரபரப்பான கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் அவர்கள் கூறியது, திமுக கூட்டணியில் சேர ஆட்சியில் பங்கு கேட்டு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், கூடுதல் சட்டசபை தொகுதிகளை பெற வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகள், வாரியங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் பதவிகள் பெற வேண்டும், காங்கிரஸ் கட்சி வளர ஆட்சி நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அவசியம், திமுக நம் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இப்படி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் இடையே உச்சகட்ட மோதல் நிலவி வருவது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.